இது மூட் ஸ்விங்னா என்னன்னே தெரியாம பல வீட்டில் இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு. பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, ஆண் பெண் 2 பேருக்குமே இது ஒரு காமனான விஷயம். நம்ம 40 வயசு தாண்டும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியா நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே குறையவோ இல்லை அதிகரிக்கவோ அந்த மாதிரி ஒரு இம்பேலன்சஸ் வரும்போது நமக்கு ஒரு மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது, ஒரு சோர்வு ஏற்படுது. எவ்வளோதான் நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்ம பாடியை புஷ் பண்ணால் கூட நமக்கு தெரியாத ஒரு விதமான ஒரு இரிட்டேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எதுக்கு குழந்தைங்க கிட்ட கத்துறோம், ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் சிடு சிடு சிடுன்னு இட்டுட்டே இருப்போம். அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தூக்கம் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா பாடி எவ்வளோ டயர்டாக இருக்கும், ஆனால் ஒரு டீப் ஸ்லீப் இல்லாமல் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸான மைண்ட் இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் பயங்கர ஜாலியாக ஒரு மாதிரி லைட்டடான ஃபீலில் இருப்போம். ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியாது, அப்படியே உல்டாவாக நமக்கு ஒரு இன்னொரு ஆப்போசிட் ரியாக்ஷனாக இமீடியட்டாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னல் இம்பேலன்சஸ் தான் மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 40 வயசுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு குறிப்பாக அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய லெவல் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நமக்கான அந்த பீரியட்ஸ் சுழற்சி சரியாக மாதவிடாய் சுழற்சி சரியாக இருக்கும். அதுலேயும் இந்த மெனோபாஸ் ஒரு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு தான் நமக்கு மெனோபாஸே இருந்துச்சு. இப்போல்லாம் ரொம்ப காமனாக 40 வயசுலேயே நமக்கு அந்த மெனோபாஸ் அப்படின்றத நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் அவங்களுக்கு அந்த சுழற்சியோடைய இது டிலே ஆகிட்டே வரும்போது ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால தான் இது நடக்கக்கூடியது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி எமோஷ்னல் இம்பேலன்சஸையும் அதிகமாகவே கொடுக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு, இந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய 4 ஹார்மோன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, செரோட்டனின், டோபமைன், ஆக்சிடோசின், என்டார்ஃபின். இந்த 4மே ஹாப்பி ஹார்மோன்ஸ். இந்த 4 ஹார்மோன்ஸோடைய லெவல் கம்மியாகிட்டே வருது அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸோடைய லெவல் ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இதை 4த்தையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? இதை இன்க்ரீஸ் பண்ணாலே மூட் ஸ்விங்கை ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ணிடலாம்.